எம் குமரவேல் நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ராசிபுரத்துல வந்து புதுப்பாளையம் சுடலகாளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட வரலாறு, இது ஹிஸ்டரி பத்தி இந்த கோயில் நடத்துறவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அக்கா உங்க பேருங்கக்கா? எம் கலாமதி. அப்படியே சுடலகாளியம்மனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. இந்த அம்மா உருவாகிறதுக்கு முன்னையே எனக்கு முன்னாடியே வந்துட்டு நல்ல ஒரு அக்னி பிளம்புல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி காட்சி கொடுத்தாங்க எனக்கு. அப்புறம் நான் வந்துட்டு அண்ணார்கிட்ட இது மாதிரி அம்மா வந்து இந்த இடத்துல என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் அப்பதான் அம்மாவை நான் இங்க உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா அந்த அம்மா அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இந்த அம்மா இதாயிட்டு ஒரு நல்ல ஒரு இதா இருக்காங்க. ஆனா இந்த இடத்துக்கு வந்துட்டு போனா எல்லாருக்குமே குழந்தை பாக்கியத்துல இருந்து என்ன விஷயம் கேட்கறாங்களோ அதை கண்டிப்பா அது நடத்தி கொடுக்குறாங்க. அவங்க நம்ம மனசார அவங்கள நம்பினோம்னா அந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோயிலோட விசேஷம் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்க்கா? வெள்ளிக்கிழமையில அன்னதானம் போடுறாங்க. சரிங்கக்கா. வருஷம் ஒரு வைகாசி மாசத்துல திருவிழா நடக்குது. நல்ல விமர்சனமா பண்றாங்க, நல்லா இருக்கு. ஐயா நீங்க சரி ஓகேங்க. அப்படியே அம்மாவை சுத்தி நான் போட்டோ எடுத்துக்கிறேன். வீடியோ எடுத்துக்கோங்க. உள்ள போய் எடுத்துக்கலாங்களா? எடுத்துப்பா. கண்டிப்பா இந்த சுடலகாளியம்மன் கோயிலுக்கு வாங்க. அம்மன் அருள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்குவோம். இன்னைக்கு அம்மன் மக்கள் மத்தியில டெலிகாஸ்ட் ஆகணும்னு இருக்கு. கண்டிப்பா அனைத்து மக்களும் இந்த கோயிலுக்கு வாங்க. வேற ஏதாவது இந்த ஆலயத்தை பத்தி இன்னும் வேண்டுதல் வச்சு நிறைவேறினவங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்கக்கா. இங்க இருக்காங்க. அவங்க எப்படி நான் சொல்றது, வந்துட்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு இதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த அம்மா பார்க்க வேணா சிம்பிளா இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா வந்துட்டு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒண்ணு நல்ல பவரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பத்தி சொல்ல எனக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. ஆனா நிறைய பேரு இதால குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னவங்களாம் கூட இங்க வந்து குழந்தைலாம் இருந்திருக்கு. நல்ல எல்லாமே ஆண் வாரிசுல இருந்து எல்லாமே குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி முனிப்பன் அக்னி கருப்பன் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு கண் திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு காட்சி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அந்த ஆலயத்துல சிறப்பு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். ஓகேங்கா. நானே கூட கேக்குறேன். இங்க காணிக்கை செலுத்துறது, வேண்டுதல்கள் ஏதாவது தொட்டில், ஒரு சில கோயில்ல தொட்டில் எல்லாம் கட்டுவாங்கல்ல, நம்ம இந்த கோயில்ல இப்ப வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அம்மனுக்கு என்ன செய்ய போறாங்க மக்கள், அத சொல்லுங்க. இப்ப வந்துட்டு அவங்க மனசுல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நினைச்சு சொல்ல, இதை செய்ய அதை செய்ய யாரையும் சொல்றது கிடையாது. அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இப்ப வருஷத்துல ஒரு நாள் கிடா வெட்டுறது, கோழி பொங்கல் வைக்கிறது, இது மாதிரி செஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எடைக்கு எடை காசு போடுறேன்னு வேண்டி இது மாதிரி இந்த வருஷம் கூட குழந்தைக்கு 2 பேத்துக்கு எடைக்கு எடை காசு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி செஞ்சாங்க குழந்தைங்களுக்கு. என்ன மனசுல அவங்க தோன்றதை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க மனசுல என்ன தோணுதோ அதை செய்யுங்கன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யறாங்க. யாரையும் வந்து இதை செய்ய அதை செய்யணும் கட்டாயப்படுத்துறது கிடையாது, பிடிச்ச மாதிரி. சரி ஓகேங்கா. வீடியோ நிறைய பண்ணலாம். இப்ப அடுத்து இந்த கோயிலுக்கு மக்கள் வரணும். இந்த அட்ரஸ் ராசிபுரத்துல இருந்து எப்படி வரணும் தெளிவா சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் ஆர் புதுப்பாளையம் சுடலகாளியம்மன் கேட்டாலே சொல்லுவாங்க. சரி ஓகேங்கா. நன்றி.